தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். தேவனுடைய வார்த்தையினால தேவன் நமக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்கிறார். ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கும்போது வேதத்துள்ள மகத்துவங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு வேத சத்தியம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் பாருங்கள், நிறைய நேரங்களில் சத்தியத்தை படிக்கிறீங்க, சத்தியத்துக்குள்ளே இருக்கிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். ஏன்னா வேதம் அழகாக நம்ம கற்றுக் கொடுத்தது. ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 18ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்காதே. அப்படி சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கும்போது அவங்களுக்கு என்னன்னா தேவனுடைய கோபாக்கின வருகிறது. அப்போ இன்றைக்கு சத்தியத்தை நாம் அநியாயத்தினாலே அடக்கக்கூடாது. இன்றைக்கு சத்தியம் நமக்கு தெரியும், அதை அநியாயம் செய்து என்ன பண்ணக்கூடாது. அப்படிலாம் தான் வாழ முடியுமா, அப்படிலாம் தான் நடக்க முடியுமா, அப்படி நீ வாழ்ந்து கொண்டு இருக்குன்னா நீங்கள் மாற்றிக்கோ. ஏன்னா உனக்கு கோபாக்கின வருது, தேவனுடைய கோபாக்கின வருது. அந்த கோபாக்கினைக்கு ஒரு மனிதன் தப்பித்து கொள்ள வேண்டும். அந்த கோபாக்கினை உள்ளவனாக நீ மாறக்கூடாது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவனிடத்திலிருந்து அன்பான தேவனிடத்தில் அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், இரக்கமுள்ள தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் பாருங்கள், படுத்த படிக்க மாறிவிட்டார்கள். வியாதி அவருடைய வாழ்க்கையில், வறுமைகள் தீரவில்லை, சண்டை சச்சரவோடு வாழ்க்கை. ஏன் இந்த காரியங்கள்னா இவர்கள் சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கினவர்கள். அதனால்தான் இவருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அந்த சத்தியத்தை அவருடைய சரீரத்தில் சுகம் கிடைப்பதில்லை. இப்போ இந்த காலு குணமாக இருப்பது தான் தேவனுடைய விருப்பம். எப்போ உனக்குள்ள அநியாயத்தினால் நீ செய்ய ஆரம்பிச்சு அநியாயத்தினால் அடக்கப்படுறியோ அது குணம் இல்லாமல் மாறுகிறது. இந்த கைகள் சுகமாக இருப்பது தேவனுடைய விருப்பம். ஆனால் அந்த கைகள் பாருங்க சரியாக இருப்பது தான் சத்தியம், கரெக்டான விஷயம், கரெக்டான காரியங்கள். ஆனால் இது அது போல இல்லை. ஏன் மாறிடுச்சுன்னா நீ அநியாயத்துக்குள்ளே கொண்டு வரும்போது, நீ அநியாயம் செய்யும் போது உனக்கு உண்டான அவயங்கள் அந்த அநியாயத்தினால பாதிக்கப்படுது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இதை தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஒன்றுமே செய்யலை, ஏன் எனக்கு இப்படி நடக்குது. எப்போ நீ சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கினாயோ, நிறைய பேர் பாருங்க, இந்த சத்தியம்னா தேவன் சொல்றாரு, நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கு. இயேசுவை பின்பற்றினா வேறொன்றை பின்பற்றும் போது, வேறொரு காரியங்களை நாடும் போது, வேறொரு பக்கமாய் உன்னுடைய மனம் திரும்பும் போது நீங்கள் அநியாயம் செய்வதாய் மாறுங்க. பொய் சொல்லாது இருப்பாயாக அப்படின்றாங்க. பொய் சொல்லாமலாம் இருக்க முடியுமா, அப்படி வாழ முடியுமா? ஒரு லேட்டு, அதுக்கு ஒரு பொய் சொல்லுவோம். ஏன்னா போகும்போது என்ன பண்ணோம், வழியில என்ன பண்ணோம், லேட் ஆயிடுச்சு, சார் என்ன கேட்பாரு, நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு ஒரு பொய்யை சொல்லணும்னு சொல்லிட்டு யோசித்து கொண்டு போவார்கள். அப்போ அந்த இடத்த விட்டு அவங்க கடந்து போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறாங்க, அந்த இடம் வரைக்கும் அவங்களுக்குள்ள பொய் வாசம் பண்ணி கொண்டு இருக்கு. அப்போ அவங்க சத்தியமாக நடக்க வேண்டியவங்க, சத்தியத்தில் வாழ வேண்டியவங்க இப்போ அநியாயம் செய்கிறவர்களாய் மாறிவிட்டார்கள், அநியாயத்துக்குள்ளே நடக்கிறார்கள். இந்த அநியாயமான காரியங்கள் நமக்குள்ளே வரக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னன்னா சொல்லுங்க, அது மாதிரிலாம் என்னால் செய்ய முடியாதுங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு செய்யணுன்ற எண்ணம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னால் செய்ய முடியாதுங்க, எனக்கு செய்யக்கூடிய பலன் இல்லைங்கன்றாங்க. தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறோம். எதற்கு பலப்படுத்துகிறது தெரியுமா? சத்தியத்தை நடப்பதற்கு, சத்தியத்தில் வாழ்வதற்கு நமக்கு ஒரு பலனை தருகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சத்தியத்துக்குள்ள நடப்பதற்கு பிரயாசப்பட வேண்டும். சத்திய வார்த்தைகளை வைத்துக்கொண்டு சாட்சியாய் பக்தியாய் வாழ வேண்டும். இன்றைக்கு வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தப்படுத்துவான்? தேவனுடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனால. அப்போ வசனத்தின் பிரகாரம், இந்த சத்தியத்தின் பிரகாரம் தான் ஒரு மனிதன் தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த வாலிபர்கள் எதன் பிரகாரம் காத்துக்கொள்றாங்க பாருங்க. ஒரு மனிதனை பார்க்க அவங்களோட உடையை பார்த்து அந்த உடையின்படி தன்னை மாற்றிக்கொள்ளணும். ஒருவனுடைய தலை முடிவெட்டிக்கிறத பார்க்க அவனை மாதிரி நான் மாற்றிக்கொள்ளணும். பாருங்க, சத்தியத்துக்குள்ளே இருக்க வேண்டிய மனுஷன், சத்தியத்தின்படி வாழ வேண்டிய மனுஷன் இப்போ அநியாயம் செய்கிற காரியங்களை தனக்குள்ளே வைத்துக் கொள்கிறான், அநியாயம் செய்கிறவனாய் தன்னை மாற்றிக்கொள்கிறான், அநியாயத்துக்குள்ளே தன் வாழ்க்கையை. அவனுக்கு யோசனைலாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தப்பாங்க, இதெல்லாமா ஆண்டவர் கேட்குறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த. இங்கே ஒன்றும் இல்லைங்க, இங்கே நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் குறைவு கொண்டு வந்து நம் குறைவுள்ளதாக மாறுவோம். ஒரு உடையோ ஒருடைய அலங்காரமோ வேறு விதமாக இருந்துச்சுன்னா ரோட்டில் போகிற தேவையில்லாத ஆட்கள்லாம் உன்னை இச்சிப்பார்கள். அவர்கள் இச்சிக்கும் போது அவர்கள் பார்க்கிற பார்வை, அவர்கள் காண்பிக்கிற சிக்னல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளான காரியங்களை கெட்டு போவதற்கு வழியாய் மாறிவிடும். யோசிச்சிருப்பீங்களா? இதனால் நான் இப்படி மாற்றப்படுவேன், இப்படி ஆயிருப்பேன்ட்டு தெரியாது.
உங்களுக்குள்ள இருக்க சத்தியம் உள்ள இருக்கிற இடத்துல இப்போ அநியாயம் உள்ள வந்து உட்காந்து, இந்த அநியாயத்துக்குள்ளே நீ நடக்கக்கூடிய இந்த அநியாயமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இடைப்பட ஆரம்பிச்சு. அப்போ நீங்கள் என்ன ஒவ்வொரு நாள் நம்ம சத்தியத்துக்குள்ளே வாழ்வதற்கு பிரயாசப்பட அநியாயம் இது, அந்த அநியாயமான காரியங்களை விட்டு விலக வேண்டும். நீங்கள் வேதத்தில் பார்க்கும்போது யோசுவாவிலே நாம் பார்க்கிறோம். அங்கே பார்க்கும்போது 6ஆம் அதிகாரத்தில் இந்த எரிகோவை பற்றி தேவன் அழகாய் போட்டிருப்பார். இந்த எரிகோவை என்ன பண்ண சுற்றி பாருங்க, இந்த எரிகோவை நான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். அப்போ அந்த எரிகோ விழும்போது தேவன் சொல்ற அங்கே இருக்கிறத ஒன்று கூட நீ எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்போ எல்லாவற்றையும் சுட்டெரின்னு சொல்லிட்டார். சுட்டெரின்னு சொன்னவர் இந்த வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தையும் இவைகள்லாம் கர்த்தருக்குரியவைகள் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த கர்த்தருக்குரியவைகள்னு சொல்லும்போது யூதா கோத்திரத்தில் ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் பேர் ஆகான். இவன் பாருங்க முன்பதாக போய் அங்கே ஒரு குறிப்பிட்ட பொருட்கள் எல்லாம் தனக்கென்று பாபிலோன் சால்வை ஒன்று எடுத்துக்கொண்டான். கவனிங்க, வெள்ளி எடுத்துக்கொண்டான், பொண்ணு எடுத்துக்கொண்டான். எப்படி எடுத்துட்டு வந்தான்னு தெரியாது, அவனை கூடாத்து கொண்டு போயிட்டான், கூடாத்துக்குள்ள புதைத்து வைத்து விட்டான். அப்போ இவனுக்கு சொல்லப்பட்ட சத்தியம் என்ன? இவன் அங்க இருக்கிறது எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வந்தது. எல்லாரும் அதை கடைப்பிடிக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு மனிதன் என்ன பண்ண, அவைகளை கடைப்பிடிக்கவில்லை, கடைப்பிடிக்க மாட்டான். கொண்டு போய் கூடாரத்துக்குள் வைக்கும்போது அவங்க மனைவி பார்த்துருக்காங்க, பிள்ளை பார்த்துருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும் அவங்களுக்கு அங்கே என்னமா இருக்குன்ட்டு. ஆனால் சொல்லாதீங்க, இதெல்லாம் நமக்கு தேவை, அங்கே போனால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். பாருங்க அந்த குடும்பத்தார் அப்படி நடந்து கொண்டார்கள். அதன் நிமித்தமாக நீங்கள் 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்துக்கிட்ட போகும்போது அங்கே நீங்க பார்க்கும்போது இஸ்ரவேலர் பாவம் செய்து விட்டார்கள். ஒரு மனிதனுடைய அநியாயம், ஒரு மனிதன் சத்தியத்தின்படி நடக்காமல் போவதனால டோட்டல் இஸ்ரவேலரும் அங்கே பின்மாற்றத்துக்குள்ள தேவனை விட்டு விலகக்கூடியவராய், தேவன் அவளோடு கூட இல்லாதவராய் மாறினார். பாருங்க எவ்வளோ பெரிய பிரச்சனைக்குரியவனாய் மாற்றி விட்டான். பாருங்க எவ்வளோ பெரிய பிரச்சனைக்குரியவனாக காணப்பட்டான். இந்த சத்தியத்தின்படி நடக்க வேண்டிய ஒரு யூதன் சத்தியத்தின்படி நடக்காமல் போய்விட்டான். அந்த சத்தியத்தின்படி நடக்காம போனதுனால அவன் வாழ்க்கையில் என்ன நடந்தா, அவன் மாத்திரம் பிரச்சனை சந்திக்கிறாங்க. இஸ்ரவேலர்கள் 36 பேர் யுத்தத்துக்கு போய் வெட்டுப்பட்டவர்களாய் வருகிறார்கள், முதுகை காண்பித்தார்கள். யோசுவா ஓன் அழுகிறார், ஏன் ஆண்டவர் இப்படி நடந்து அப்படி கேட்கும்போது தேவன் அவங்களை உணர்த்துகிறார். ஒரு என்ன பண்ண அப்படி செய்து விட்டான்ட்டு. பாருங்க இந்த அநியாயம் செய்த மகனை ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார், அவனை கொன்று விட்டார்கள். கவனிச்சிங்களா? இன்னைக்கு நீ அநியாயம் செய்வே என்று சொன்னால் இந்த அநியாயத்து நிமித்தமா நீ சாகடிக்கப்படுவது. எல்லாரும் சாக மாட்டான், எவன் செஞ்சானோ அவன் சாவான். ஆகானை தேவன் காண்பிக்கும் போது அவனும் அவனுடைய மனைவி அவன் பிள்ளைகள் அவனுக்கு உண்டான ஆடு எல்லாம் கொல்லப்படுகிறது. காரணம் என்ன தெரியுங்களா? அவன் அநியாயம் செய்தவனாய் காணப்படுறான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட அநியாயங்களை செய்யும்படிக்கு மற்றவர்கள் உங்களை விரோதமாக எது பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? சத்தியத்தில் நடங்கள், சத்தியத்தில் வாழுங்கள். கவனிங்க, உங்கள் வீட்டினுடைய எல்லையை கொஞ்சம் மாற்றி அமைக்கிறாங்க, கல்லை மாற்றி போடுறாங்க. வேதம் சொல்லிட்டு பிறருடைய எல்லைக்குரிய என்ன பண்ண மாற்றாதேன்னு சொல்லிட்டு, ஆனால் மாற்றுறாங்க, அநியாயம் செய்கிறாங்க. அப்போ அந்த நியமம் செய்கிறவங்க பாருங்க, நீங்கள் செய்றீங்களா, நான் என்ன செய்கிறேன் பாரு சொல்லிட்டு நீ ஒரு அடி தள்ளி போட, நான் 2 அடி தள்ளி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது? அநியாயம் செய்யக்கூடாது, அநியாயமாக நடக்கக்கூடாது. அவங்க அப்படி செய்கிறாங்களா, கர்த்தர் பார்த்துவார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லு பிறருடைய எல்லக்கூடிய மாற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. மாற்றினா பிரச்சனையை அவங்க செத்துப்பாங்க. ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? நீ சும்மாறு, நான் யுத்தம் பண்ணுறேன், நீ சும்மாறு, நான் என்ன பண்ண அதை பார்த்துக்கிறேன்றாரு. அப்போ என் தேவன் அதை பார்த்து கொள்ளுகிற தேவன், என் தேவன் எனக்கு உதவி செய்கிற தேவன். அப்படி எண்ணி கொண்டு என்ன பண்ணணும்? தேவனுக்கு உங்களை விட்டு கொடுங்கள். அல்லேலூயா. தேவன் உங்களை வழிநடத்துவார். அப்போ சத்தியத்தை வைத்து கொண்டிருக்க ஜனங்கள் அநியாயத்தினாலே அதை அடக்க வேண்டும் என்று நினைக்காதீங்க. ஒரு சில காரியங்களை கணவன் மனைக்கு ஒரு பிரச்சனை, தேவன் அன்பா இருக்க சொன்னாரு, நீ அன்பு இல்லாமல் என்ன பண்ண, நீ பண்ண பத்தியா, நான் பண்ணி காட்டுறேன், நான் யாருன்னு உனக்கு காமிக்கிறேன் பார், அப்ப தெரியும் பார். அப்ப என்ன பண்ணுது? குடும்பத்துல ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண, சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி கொண்டு இருக்கிறாயா? மகனே மகளே, இன்னைக்கு அதை மாத்திக்கோ, அதை மாத்திக்கோ. அப்படியே காரியங்கள் வேண்டாம் உனக்கு. உன் கணவனுக்கு விரோதமாக தப்பு செஞ்சா கூட நீ அன்பை காட்ட வேண்டிய ஒரு அன்பை காட்டு. உன் மனைவி உனக்கு விரோதமாக துரோகம் பண்ணா கூட நீ அன்பை காட்ட வேண்டிய அன்பை காட்டு, விட்டுடாத. மன்னிக்கக்கூடிய சுவாபத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கார். இதுதாங்க சத்தியம், இதுதான் சத்தியம். நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் சத்தியம் கிடையாது, அது அநியாயம். சத்தியம் தெரிந்தும் அதன்படி நடக்காத போது அது அநியாயம். இப்படிப்பட்ட அநியாயமான காரியங்களை நாம் செய்யக்கூடாது.
யூதா ஒரே ஒரு அதிகாரம், அதில் 15ஆம் வசனத்தை வாசிக்கும்போது பாருங்க, தமக்கு விரோதமாய் அவபக்தியோடு பேசின இந்த பாபிகள் நிமித்தமாக வச்சுக்கலாம், அவபக்தியா பேசின ஒவ்வொரு காரியங்கள் நிமித்தமும் இவர் பேசவில்லைங்க. அப்படி போயிட்டு பேசல. யூதா என்ன பண்ணல? பேசல. கர்த்தர் 1000 தூதரோடு வருவார், அவர் நியாயம் தீர்ப்பார், அவர் உதவி செய்வார், சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தார். நாம் அப்படி விட்டு கொடுக்க முடியுமா? கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துருக்காருமா, ஒரு நாள் நீதி செய்வோம்னு சொல்ல முடியுமா? எனக்கு வர கோபத்துக்கு கோபம் வராது, வந்துச்சுன்னா அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம்? கோபத்தை, சும்மா இருக்க கோபத்தெல்லாம் கூப்பிட்டு உள்ளே வச்சுருந்து என்ன பண்ணுவோம்? பெரிய தகராறு ஒன்று பண்ணி குடும்பத்தில் ஒரு பிரச்சனை. பிள்ளைகள் பாருங்கள் தெருவில் நிற்கிறாங்க. ஒரு குடும்பத்தார் பாருங்கள், ஒரு சின்ன ஒரு தவறு செஞ்ச நிமித்தமாக கணவன் மனைவி தோற்று விட்டாங்க. மனைவி பாருங்கள் இன்னைக்கு வேறு விதமாய் மாறிவிட்டார். அப்போ அவர்களோடு தொடர்பு கொள்ளும் போது அவங்ககிட்ட சொன்னேன், அப்படி இருக்கக்கூடாது சிஸ்டர், நீங்கள் பண்ணது தவறு, நீங்கள் போயிட்டு என்ன ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நான் நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி வாழல, நான் ஒரு கிறிஸ்தவ பெண்ணாக இருக்கிறேன், நான் வாழல, நான் வாழாமல் போயிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்கப்பா, என்னுடைய கண்ணமனை மாற்றி கொடுங்கப்பா, ஆண்டவரே அவர்கிட்ட நான் அன்பாக இருக்க உதவி செய்யப்பான்னு கேளுங்க. அதே போல் உங்களை நீங்கள் தாழ்த்தும் போது அந்த கண்ணவனிடத்தில் தேவன் பேசுவார், மன்னி என்று கற்றுக் கொடுப்பார், மன்னிக்கக்கூடிய சுவாபத்தை உண்டு பண்ணி கொடுப்பார், மன்னிப்பார்கள். நீங்களும் உங்கள் கணவனும் உங்கள் பிள்ளைகளும் ஒன்று சேர்ந்து வாழ முடியும். அப்போ அவங்ககிட்ட அந்த சத்தியத்தை பேசணும். கண்டிப்பாக நான் செய்கிறீங்க, கண்டிப்பாக நடக்கிறீங்க, இரவு நேரத்தில் இருந்து இப்படி ஜெபம் பண்ணுங்கள், தேவனை அப்படி தேடுங்க, தேவனை கூட அப்படி ஐக்கியப்படுங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. அதே போல் வாழ கற்றுக்கணும். தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கூட விட்டு கொடுத்து போங்க. இதுதாங்க சத்தியம். அன்பாக, இதுதாங்க சத்தியம். கவனிங்க, தேவனுடைய வார்த்தை கேட்டு விட்டு நான் அன்பாக இருக்க மாட்டேங்க, நான்லாம் அப்படி தாங்க இருப்பேன் அப்படின்னா அதுக்கு பேர் அநியாயம். ஒரு விஷயம் தெரிந்து அதன்படி செய்யாத போது அது அநியாயமாய் மாறுது. இந்த அநியாயமான காரியங்களை ஒரு மனிதன் செய்யக்கூடாது. நம்ம நிறைய நேரத்தில் பாவம் செய்து கொண்டிருப்போம்னு சொன்னால், பாவமான காரியங்கள் நமக்குள்ளே இருக்கோம்னா தேவனுடைய பிள்ளைகளை தேவன் அதற்குரிய பலனை கொடுப்பார். இன்னைக்கு பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லுகிறார். பொய் பேசிக்கொண்டே இருப்போம்னு சொன்னால் ஒவ்வொரு நேரமும் கழிங்க, பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமைய அக்கினியும் கந்தகமரத்தில் போவார்கள் சொல்லிட்டு வெளிப்படுத்தல 21:8 சொல்லுகிறார். அப்போ நம்ம பொய் பேசுகிறவர்களாக இருக்கக்கூடாது, பொய்யை விட்டு விலகுறவர்களாக இருக்க வேண்டும், உண்மை பேசுகிறவர்களாய் மாற வேண்டும், உண்மையாய் நடக்க வேண்டும். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்காதே. அப்படி அடக்கும் போது தேவனுடைய கோபாக்கினை வருகிறது என்று சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், நிறைய காரியங்களில் நான் ஆசிரமத்தில் இருக்கும்போது வயதானவங்களை கொண்டு வந்து ஆசிரமத்தில் சேர்த்துருவாங்க. அவங்கள கண்டுக்க மாட்டாங்க, அவங்களுக்குரிய சொத்து சுகம் எல்லாத்தையும் அனுபவிப்பாங்க. ஆனால் அவர்களோ அந்த ஆசிரமத்தில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜனமாக இருக்கிறவங்கள ஒரு காரியத்தை நீங்கள் சத்தியம் சொல்லுது. அவனுடைய தகப்பனின் தாயும் தூசிக்கிறவர்களுக்கு காரில் தீபம் அணைந்து போகுமா. ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா அப்போது உனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாமல் போயிடும். காரில் உன் தீபம் ஏற்கனவே கார்கள் வந்திருக்கு, இதுலேயே என்னுடைய விளக்கு அணிஞ்ச போச்சுன்னா எப்படி இருக்கும்? உன் வாழ்க்கை நடத்த முடியாதமாக மாறிடுவேன். நீ என்ன பண்ணக்கூடாது? அப்படி காரியங்களை செய்யக்கூடாது. இன்றைக்கி மாற்றிக்கோ, அதை ட்ரை பண்ணு. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நான் சத்தியத்தை அறிந்திருக்க மகன் அன்று, சத்தியத்தின்படி வாழக்கூடிய மனிதன் என்று, நான் ஒவ்வொரு நாளும் இப்படி நடக்கணும் அன்று, எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு சிலர் நான் பார்ப்பேன், அந்த ஒரு சிலர் பாருங்கள் ஸ்தோத்திரம் கூட பண்ண மாட்டாங்க. ஏன் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டாங்கன்னா பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க பத்தியத்தை உள்ளன்றது ஸ்தோத்திரம் கூட பண்ண மாட்டேன் பாருங்கள், அவர் பார்த்து பாரு பாஸ்டர் ஸ்தோத்திரம் கூட பண்ண மாட்டார். அப்படி சொல்லி கனம் பண்ணுவதுக்கு முந்திக்கொள்ளுன்னு சொன்னாங்க. உனக்கு தெரிஞ்சா நீ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போ, அவங்கள குறை சொல்லிட்டு வராது, அவங்கள குறைவாக பார்க்காது. உனக்கு ஒரு சத்தியம் தெரியுதா, சத்தியத்தின் பிரகாரம் நீ நடப்பசு நடந்து காம்பி, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பா. தேவனை பிள்ளைகளை இவர்கள் தேவனை அறிந்தும், கவனிங்க 19 சொல்ல பாருங்க, அவர்கள் தேவனை அறிந்தும் அன்று அறியாதபடிக்கு இருந்தார்களாம். அவர்கள் அறியாமல் போய்விட்டார்களாம். அவர்கள் தேவனை ஸ்தோத்திரிக்கவில்லை, நமஸ்கரிக்கவில்லை. இன்றைக்கு அதனால்தான் சத்தியம் தெரிந்தவர்கள் தேவனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவ சமூகத்தை நான் தேவன் உங்களை ஆஸ்வதிக்க வேண்டவர்கள். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அன்றே சத்தியத்தை அறிந்த ஜனங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க, அநியாயம் செய்யாதபடிக்கு ஜனங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த வார்த்தை கேட்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் அநியாயத்தை விட்டு விலக கர்த்தாவே கிருபை செய்யும். வழிநடத்தும் பெரிய காட்சி எல்லாவற்றையும் பொறுப்பற்று இயேசு